ஏண்டா அன்னைக்கு தெருவில் இருந்தவங்களாம் பட்டு பட்டுன்னு கதை சார்ந்து நீ திருட்டு போயின்ற காரணத்துக்காக தானே. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏடா முட்டை பச்சி, திருட்டு கேஸ்ல ஜெயில இருந்து பெயில கொடுத்து நாங்க என்ன வந்தவரை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க? அதானே மாப்பிள்ளை உட்கார வச்சு ஒரு கோட்டு குடுக்கறத விட்டுட்டு வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. அப்பா அவரையும் உன்ன மாதிரி குடிகாரன் ஆக்காத, வாய் முடி சுமாரு. ஆமா, யார் இந்த ஃபிகருங்க? யோ இதெல்லாம் மச்சனிங்கயா, மல்லி முல்லை. அதான் கமகமகமன்னு இருக்கு. ஐ மீன் வாசனை சொன்னப்பா. இந்த பாரு, நீ வாசனை முகறதெல்லாம் ரோஜா கிட்ட தான் இருக்கணும். வேற எங்கன்னா மூக்க நீட்டினா மூக்க கட் பண்ணுவேன். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க வாங்க மாமா. வாங்க மாமா. பாத்தியாடா பாலாஜி, திருடனுக்கு விருந்து. அதானே ஜெயில இருந்து பெயில நாம கூட்டின்னு வந்தோம். அவனுக்கு அவ்வளவு மரியாதை, நம்மள ஒரு வார்த்தை கூட கூட இல்லப்பா. உலகமே இப்படிதான். பாண்டியா ஏன்பா அங்க நிக்கிற? வாயம்பா. டேய் பாலாஜி, தண்ணி வண்டி சண்முகம் எவ்வளவுதான் டைட் ஆனாலும் ஏன் மேலதான் என்னமோ பாசம். அப்பா வீட்டுல என்ன கறி குழம்பா? ஆமா, கமகமன்னு வீசுதே. சாப்பிடும் போல் இருக்குல்ல. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டர் அடிச்சா இன்னும் பசி எடுக்கும். எதுக்கு சொல்ற? போய் ஒரு கோட்டர் வாங்கிட்டு வா. என்னது கோட்டர் வாங்கிட்டு வரணுமா? பின்ன என்ன சாப்பிட கூப்பிட்டேன் நானு. போயா வாங்கிட்டு வா. போயா நிக்காதயா, போயா. கோட்டர் வேணும். ஆமா, உடம்புல இருக்கிற சரக்கு நான் எடுக்கிறேன்டா. எங்கடா குண்டா மொத்த சரக்கு எடுத்துறா, குண்டா கொய்யால குண்டா. பக்கம்மா எப்பா பாண்டியா, என்னப்பா இவ்வளவு கலிஜா காட்டு மிராண்டி மாதிரி திங்கிறான்? அந்த கர்மம் முடிச்சிட்டு இந்த கலிஜான கல்யாணம் பண்ணி சொல்ற, என்ன பண்றது? இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா, டீசெண்டா இருக்கவனை பார்த்து லவ் பண்ணவே பண்ண மாட்டாளுங்க. இந்த மாதிரி கலீஜா இருக்கிறவன், முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி, பிட் பாக்கெட்டு, கொலகாரன், இந்த மாதிரி ஆளா பார்த்தாப்பா லவ் பண்ணுவாளுங்க. நம்மளே ஏன் லவ் பண்ண மாட்டாங்க? நம்மள எதுக்கு லவ் பண்ண சொல்ற? நம்மளும் கொலை பண்ணிருக்கல, சுப்பிரமணிய காரியத்தை கொண்டு இருக்கல. அட பாவி, அது கொலை இல்லையா, ஆக்சிடென்ட். நான் ஒத்துக்க மாட்டேன், அது கொலைதான்டா. மூட்டு குர்ரா. நீ ஏன் மாட்டிக்காதியா? ஏன் அப்படி இருக்க? ஐயோ, செத்த போய் மறுபடியும் சாவடிக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? பாத்துக்கிட்டே இருக்காதரா, பசிக்குதுரா, சாப்பிடறதுக்கு எதனா கேளுடா. ஏமா ரொம்ப பசிக்குது, சாப்பாடுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்குமா? சாப்பாடெல்லாம் தீந்து போச்சு. வேணும்னா என் மாமா சாப்பிட்டு போட்ட நல்லி எலும்பு பேலன்ஸ் இருக்கு, தூக்கி போடுற, கவ்விட்டு போ. எலும்பு எடுத்துக்குவா. அந்த நாதாரி கடிச்சு போட்ட மீதி எலும்பு நான் எடுத்துக்குவா. நாதாரி கீதாரினா வாய கீஷ்டு வேண்டா. ஆமாம்மா. டேய், இந்த நாதாரியா பாத்துருந்தா பசியிலே செத்துருவோம். வா, ஹோட்டலுக்கு போய் எதனா சாப்பிடலாம். இந்த பணக்கார பையன் ஊர்ல எங்கப்பா ஹோட்டல் பக்கத்துல இருக்குது? போயிட்டு வரதுக்குள்ள விடுஞ்சிடும்பா. பசிக்குது, என்னடா பண்றது? இத தண்ணில நினைச்சு வயிற்றுல இறுக்கி காட்டிங்க. அண்ணன் இருக்கிறேன்டா. இப்ப உங்க ஐயால எவ்வளவு தெனாவட்டா உனக்கு. இருப்பா இருப்பா இருப்பா. பாத்தியாப்பா, மாமனாருக்கு நாக்கு தள்ளி நிக்குது, போய் என்ன வலி வலிக்கிறான் பாத்தியாம. மாமா முட்டை சாப்பிடுங்க. மாமா சிக்கன் சாப்பிட்டீங்களே, நல்லா இருக்கா? சிக்கனை விட சிக்கன் இருக்கும் அக்கா. ஐயோ 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 போச்சே. ஐயோ ஐயோ, என் கழுத்துல இருந்து 5 பவுன் செயின் காணோம். எது செயினை காணுமா? ஐயோ 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 ஐயோ, என் மொபைல் போனை காணோம். ஐயோ ஐயோ, எங்கடா பண்ணாடா? என்ன ராத்திரி அடிச்சு மிச்சம் வச்ச கோட்டை சரக்கு காணும். ஐயோ, என் அண்டாவை காணுமே. ஐயோ, என் சைக்கிள காணோம்டி. ஐயோ ஐயோ ஐயோ, என்னம்மா? என் ஆண்டிய காணோம். என்னது? ஆண்டியே காணுமா? உசுறு போகுது நாட்டாம. தமைச்ச வாய்க்கு தண்ணி கூட இல்ல நாட்டாம. தாக எடுத்தா போய் தண்ணி குடி. முடியாதுமா, முடியாது. வீட்டுல தண்ணி இல்லம்மா. வீட்டுல தண்ணி இல்லன்னா குழாயில புடி. தண்ணிய கூடவா நாட்டாம கொண்டு வந்து உன் வீட்டுல ஊத்துவாரு? அம்மா, குழாயில தண்ணி இருக்கு, குடிக்க நாய் இருக்கு, ஆனா பிடிக்க பாத்திரம் இல்லையேம்மா. என்னம்மா சொல்ற? அம்மா, எங்க வீட்டுல இருக்கிற அண்டா குண்டான்ல இருந்து பித்தளை பாத்திரத்துல இருந்து கக்கூசுக்கு எடுத்துட்டு போற பிளாஸ்டிக் பக்கெட் வரைக்கும் எவனோ கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாமா. எங்க வீட்லயும் திருடு போயிடுச்சையா. நாட்டாமையா, எங்க வீட்டுல அண்டாவை காணையா. நாட்டாம எங்க வீட்டுல கறவை மாடை காணும். நாட்டாம என் வீட்டுல இருந்து ஆட்டையெல்லாம் காண நாட்டாம. வீட்டுல இருந்து என் பொண்டாட்டி காணும். நாட்டாம நான் இங்க இருக்கேன்.
இங்கதான் இருக்கியா? நீ ஓடி போயிட்டு நினைச்சா விளக்குமாறு பிஞ்சிடும். இந்த தானே பிஞ்சுக்கு, அதான் அவன் எடுத்து போயிட்டான்ல. நாட்டாம ஊர்ல அதை காண இதை காணன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நாட்டாமக்காரையா, பேசாம அமைதியா இருக்கிறது அடக்கம் பண்ண போற பொணத்துக்கு வேணா அழகா இருக்கும். ஆனா உங்களுக்கு அழகு இல்லையே. ஏன் மீனாட்சி, இந்த கரகம் பிடிச்சவ அழகு இல்லதா? அத 4 பேருக்கு முன்னாடி சொல்லி அசிங்கப்படுத்துறியா? அடி கூறு கட்டவள, நாட்டாம பேசினாத்தான் அழகுன்னு சொல்ல வந்த. என்னத்தடா பேச சொல்றீங்க? என்னத்த பேச சொல்றீங்க? உங்க வீட்ல எல்லாம் ஆட்டக்கானோ மாட்டக்கானோ அண்டாவுக்கானோ குண்டாவத்தான் காணோம். ஆனா என்ற வீட்ல என்ன காணாம போச்சு தெரியுமா? என்ன காணாம போச்சு நாட்டாம? என்ற தெய்வத்தையே காணும்பா. நாட்டாம, உங்க வீட்டு அம்மன் சிலையவே காணுமா? காணாம போனது சிலை இல்ல, செருப்பு. செருப்பா? ஏன் செருப்பா? எங்க ஐயன் செருப்படி. 18 பட்டிக்கும் தாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு பஞ்சாயத்து பண்ண சொல்லி எங்க அப்பர் சாகும் போது உருவி கொடுத்த செருப்படி, செருப்பு. என்னது அந்த பிஞ்சு போன செருப்பா? செருப்பு பிஞ்சிரும். அதான் ஏற்கனவே பிஞ்சு போச்சே. டேய், நான் அடிக்கிற அடியில ஏன் செருப்பு பிஞ்சு போகுன்னு சொல்றேன். யோ நாட்டாம, உன் செருப்பை பத்தியே பெருமையா பேசிட்டு இருக்கியே, எங்க வீட்ல காணாம போன பொருளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? ஊர்ல திருட்டு போனா எல்லாரும் நாட்டாம கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நாட்டாம வீட்லயே திருட்டு போனா அவர் யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாரு? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ண சொல்ல. என்னடி சொன்ன? பாடி போடி சொன்ன செருப்பு பிஞ்சு போயிடும். பின்னாடி யாருகிட்ட என்ன பேசுற கொஞ்சம் ஞாபகம் வச்சு பேசு. வாயில வண்டே வார்த்தை வருதுங்கிறதுக்காக கண்டுபிடி துப்பிடுறதா? 18 பட்டிக்கும் 18 தலைமுறையா காவல் காக்கிறது எங்க குடும்பம். அப்படி காவல் காக்கிற எங்க பூமியில காய் சட்டக்காரன் காலை வச்சிருவானா? காலை வச்சு என்னடா பண்ணுவேன்? அவன் காலை வெட்டி போடுவட்டா. எங்க வெட்டுறா பாக்கலாம். ஆறாது போலீஸா? நாட்டாமையே ஆமா மாதிரி திருப்பி போட்டு அடிக்கிறானுங்கடா. அதானே என்ன உன் ஊருக்குள்ளார போலீஸ்காரங்க காலை வச்சா காலை வெட்டுவேன்னு சொன்னியே, எங்க வெட்டுறா பாக்கலாம். வெட்டு 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 வெட்டு. அந்த ஆள் தலைமுடியை வெட்டுறதுக்கு யோகியத்தை இல்லாம காடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கான். அந்த ஆள் எங்க சார் காலை வெட்ட போறான்? எல்லாம் சீன் சார். அவனுக்கு நாங்க படுமையா காட்டுறோம் பாரு. போடு, போடு, போடு. எங்க எங்க 18 பட்டிக்கு பஞ்சாயத்து சொல்ற நாட்டாமிங்க என்ன போய் நாய் இருக்கிற மாதிரி தரதத்துன்னு வந்து போட்டு இப்படி அடி அடிச்சுக்கிறா. அது உங்களுக்கு நியாயமா இருக்குங்களா? நீ நாட்டாம இந்த பூரா மீசை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து சொல்றியா? இந்த நசுங்கி போன சொம்பை வச்சுக்கிட்டு காலங்காலமா அரச மரத்தடியிலும் ஆல மரத்தடியிலும் வேலை வெட்டிக்கு போகாம வெட்டி நியாயம் பேசுறதுக்கு பேர் பஞ்சாயத்தா? சார் அவர் சொம்பு வச்சு தான் பஞ்சாயத்து சொல்ல மாட்டாரு, செருப்பை வச்சு தான் பஞ்சாயத்து சொல்லுவாரு. இவர் பெரிய பருப்பு. அப்ப எதுக்கு அந்த சொம்பு? ஏனுங்க காலகாத்தால வெளிக்கு போறதுக்காக சொம்புல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்க வாட்டுக்கு வந்து வெளிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. பிடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. எதடா சார் உங்களை கக்கி சொல்றவன் கிண்டல் பண்றான் சார். அவ்வளவுதான் சொல்றான்னு விவரம்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. எங்க நாங்க எல்லாம் பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா பஞ்சாயத்து சொல்ற குடும்பம்ங்க. ஏண்டா பெரிய மனுநீதி சோழன் பரம்பரையா நீ? ஊருக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி இருக்குல்ல. பாயிண்ட் அப்படிங்களா? இது என்ற காதல் உழுகவே இல்லைங்களா? பேப்பர்ல தினம் தினம் நியூஸ் வருது, படிக்கிறது இல்லையா சார்? இந்த பண்ணாட மலை கூட பள்ளிக்கூடம் பக்கம் போனது இல்ல சார். அநியாயத்துக்கு போய் சொல்றானுங்க. அவனுக்கு தெரியாதுங்க. வாரத்துல 3 நாள் என்ற சரோஜா கூட பள்ளிக்கூடத்துல தான் படுத்துக்கணுங்க. யாரா அந்த சரோஜா? அவன் சின்ன வீடு சார். ஏடா பள்ளிக்கூடத்தையே பள்ளி அறையா மாத்திருக்கியா நீ? நீ கெட்ட கேட்டு ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து வர பண்ற. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, அந்த ஆண்டி திருட்டு பயல எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஐயா நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. ஜாமீன் எடுத்ததெல்லாம் நெசந்தானுங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் ஆண்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறானுங்க. டேய் என்னடா நாட்டாம கேஸ் நம்ம பக்கம் திருப்புறான்? அதானே கொஞ்சம் இருப்பா, நான் கேஸ் எப்படி அவன் பக்கம் திருப்புறேன்னு பாருப்பா. சார் அவன் என்னமோ நாங்க வீட்டுக்கு கூட்டு போனது உண்மைதான் சார். ஆனா சாப்பிட்ட உடனே தூங்கத்துக்கு நாடா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் சார்.
அவனுக்கு பொய் சொல்றானுங்க. டேய் யாரா போய் சொல்றது? நாங்களா போய் சொல்றோம்? ஆமா சார், ஊர்ல எல்லாரும் ஆட்டை காணோம், மாட்டை காணோம், அண்டாவை காணோம், குண்டா காணோம். நாங்க அன்னைக்கு நாட்டாம வீட்டுல என்ன காணோம்னு இப்ப கேளுங்க சார். என்னடா காணா போச்சு? எங்க ஐயனை காணுங்க. ஒப்ப செத்து 20 வருஷம் ஆச்சு, எனக்கு தெரியாதா? சார் அவன் அந்த பிஞ்சு போன செருப்பு சொல்றான் சார். என்றா சொன்ன? என்ன சொன்ன நீ? இரு இப்ப எதுக்கு தேவையில்லாம எந்திரிச்சு நீ? இங்க பாருங்க, வாத்தியார்னா கையில் இருக்கிற பிரம்பு பேசணும், ஜட்ஜுனா அவர் கையில் இருக்கிற மரச்சுத்தி பேசணும், எங்க பஞ்சாயத்துனா எங்க ஐயனோட செருப்பு இருக்கணும், போலீஸ்னா லத்தி பேசணும், ஆண்டி வர வரைக்கும் நீ உள்ள இருக்கணும். இதுதான்டா என்ற தீர்ப்பு. 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாமைக்கு இன்ஸ்பெக்டர் லட்டியில சொல்றாரா தீர்ப்பு? இதாண்டா போலீஸ். அடுத்தது உங்களுக்கு தான்டா.